in a village, people wanted to pray for rain. So the village was affected by famine for quite some time, and the entire villagers gather on a place, and everybody comes there, and a small child comes carrying an umbrella. This is called faith. And what is trust? A trust is a child, a 2-year-old child, is being thrown in the air by his father, and instead of crying or instead of being quite concerned about its own health or about its life, the child will be crying in the air because it knows for certain that his father will be there to catch him. This is called trust. And what is laughing? Laughing. It will be smiling. It will be quite happy because it knows that its father is there to catch him. And that is what is hope. Hope is nothing but you are not certain whether you will be alive tomorrow, but you always set out for an alarm clock. You're thinking that the alarm clock will be there to wake you up. So there is a subtle difference between faith, hope and trust. We do hope. The session was very, very good. We look forward to a lot of such exhilarating and motivating sessions from not many of you who come here also. You're most welcome to join us to present your wares. And the next speaker will be speaking on what is called belief systems. Belief system has been the fulcrum of our existence. We live because we believe. And if you're able to believe in yourself, you don't need any external motivation. And believe, and you're already halfway there. So Theodore Roosevelt. And faith, cures and hope sustain, they say. Faith and belief are capable of even moving mountains. So let us just see what our next speaker is going to speak on. He is one of the first in the circle to have passed his MA psychology at that time. Now it has been MSc. During the early 80s, he had passed the post-graduation in psychology, supposed to be truly the first psychologist of the economic circle. And when he retired from railways last year, he said, I would like to devote full time to the cause of spreading what the mind is there and how. ஒவ்வொரு சாட்டர்டே ஒருத்தர் வந்து ரோடு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து ஆர்டிகல் எழுதுவாரு, அது பப்ளிஷ் ஆகும். அந்த ஆர்டர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப மனசுல ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. நான் அதை பார்த்த உடனே அடுத்த வாரத்துல இருந்து ரோடை பற்றி யாரோ எழுத போறாரு கூட இருக்கு. ரோடுல என்னங்க இருக்குது? ரோடுன்னா ரோடு அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா வந்த உடனே பேப்பரை படிக்கும் போது அவர் எடுத்த உடனே ஆரம்பிச்சாரு, இந்த ரோடு பிறந்த மனுஷன் எவனும் ரோட்டுக்கு போகாம அவன் இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ போக முடியாதுன்னாரு. ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல இப்படி ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான். பிறந்த யாருமே ரோடுக்கு வராம இருக்கவே முடியாது. அடுத்த வாரம் வந்துச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உலகத்திலே இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது இல்லை அப்படின்னு. ஏன்னா இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்னா பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த கிழக்க சூரியன் உதிக்கும் போது பூமியில இருக்க நாடுகளுக்கும் சூரியன் இருப்போம், அவன் பிடிச்சிருப்பான். அஞ்சு சாய்ப்பது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இருக்கா இருக்கும். அது மறுபக்கம் வரும்போது அது பிரிட்டிஷ் தான், இங்கிலீஷ் தான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். ஆனா அவர் சொன்னாரு, இல்ல சைன் லாங்குவேஜ், தட் இஸ் த இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். இப்ப 2 நாளைக்கு முந்தி நம்ம மிஸ்டர் அகமது பேஸ்புக் ஃப்ரெண்ட் அவர் எழுதியிருந்தார். இது ஒரு சின்ன ஒரு போட்டோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 சிக்னல் இருக்கு. அதுல அந்த சிக்னல்ல எத்தனை டிரைவருக்கு தெரியும்? அது தெரியாமலே நம்மளால வண்டி ஓடுறான். ரோட்ல இறங்கி நடக்கும்போது ரோடு ரூல்ஸ் பத்தி தெரியல. அவர் வந்து சொல்லிட்டே போனார். அடுத்தால ஒரு காரணம் சொல்லி 12 வாரத்துக்கு மேல அதுக்கு எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அந்த ரோடை பத்தி ரோடு ரூல்ஸ் பத்தி தெரியாமலே வந்து நம்ம ரோடை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ரோடு ஆக்சிடென்ட் செத்தான் சாவறாங்க. இப்போ இந்த பிலீஃப் இருக்க, இந்த பிலீஃப் வந்து ஒரு மனுஷனா பிறந்தானா ஏதாவது ஒரு பிலீஃப் இல்லாம அவன் வாழவே முடியாது. இதுதான் சொல்றது. அதை எடுத்துட்டு வந்தேன் நான். சோ இந்த பிலீஃப் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏதாவது ஒரு பிலீஃப் இருந்துதான் ஆகும். ஆனா இந்த பிலீஃப் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். எனக்கு வந்து பெரிய சப்ஜெக்ட், இன்னும் 20 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ஒரு 10 நிமிஷம் கொஸ்டின் இருந்ததுன்னா எனக்கு வந்து 30 minutes அதுக்குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியல. ட்ரை டு கம்ப்ளீட் இட். ஸோ இந்த டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா,
அதாவது தாட் அதுதான் ஆக்சுவலா வந்து பிலீஃப்ங்கிறது ஒரு வகையான தாட். ஆனா இந்த தாட்ல என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் மெதுவா உள்ள இறங்கி அது அப்படியே வந்து பிலீஃப் வந்து ஒரு செட் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அழகா சொன்னா வைரமுத்து பாணியில சொல்வார், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே ஆற்றங்கரையில் காத்திருப்பேன், ஆற்றங்கரையில் காத்திருப்பேன், என் உயிரை எனக்கு திரும்ப தந்துவிடு. அவர் சொல்ற வார்த்தை வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். நீ வீதியில் நடந்தால் ஒரு பெண்ணி கொடுசொலி கேட்டு எல்லா வீட்டு கதவும் திறக்கும். நீ லேசா புன்னகை கொடுத்தா அத்தனை திசைகளையும் பௌர்ணமி நிலவும் குதிக்கும். நீ வந்து பட்டு புடவை கொடுத்தினா அந்த பட்டு பூச்சி செட்டு போட்டு அதெல்லாம் வந்து மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி விழியில் நுழைந்து இதயம் கலந்து. இப்ப ஒரு தாட் வந்து முதல்ல என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள வருதுங்க. அது நம்ம எப்படி நம்ம 5 சென்ஸ் 6 சென்ஸ் இருக்குது. சோ நம்ம ஏதாவது ஒரு சென்ஸ் வழியா அது உள்ள வருது. வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே மறுபடியும் வருது. மறுபடியும் வந்த உடனே என்ன ஆகுது, அப்படியே உள்ள இறங்கிட்டு அன்கான்சியஸ் மைண்ட். கொஞ்ச நாளான உடனே என்ன ஆகி போகுதுன்னா நம்ம நம்ப ஆரம்பிச்சிடணும். ஆனா இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, இது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நம்ம அதை நம்புறோம். ஆக்சுவலா வந்து நம்ம திங்க் பண்றோம் தான் சொல்றாங்க, ஆனா அப்போ அதை நம்ம நம்புறோம். சோ இதுதான் இது. அடுத்தால என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் ராசி It's the chance to ask you yourself, okay, is this world illusion? Among all the living beings, only human beings can analyze and speak only. He can tell this is the earth, this is the moon, this is the sun, and this is the planet, these are the stars. Only human being can tell. He is witnessing, and he is disappearing. Why? Because he is the end, birth, growth, decay, disease, and death. These 5 elements are inevitable for him. That's why when he is disappearing, that means human being completely who is there to call this is earth, this is sun, this is the moon, and this is stars and everything. So is it not illusion? Whether it is illusion or true, we will discuss along the line. And it is the time for you to ask the questions. Anybody, any question. While discussing the answers, along the line, you will get the answer. You will get whether this is illusion or not, or true. Okay? Your time starts now. You ask anybody, any question. 17. How richness is accidental. Okay. You have selected a goal. You have planned, you have calculated and everything. You are going to invest 10 lakhs. But you wanted, according to your plan estimation, you wanted to get 5 lakhs profit. Okay. Is there any guarantee that you will give at 5 lakhs profit? No. Can you give any guarantee? Okay, like that 2 persons, same calculation, same sincere effort and everything, they are investing 10 lakhs and they wanted to get 5 lakhs profit. One person got 5 lakhs and one person got less than 5 lakhs and one person loses also. Okay, is there any guarantee? In fact, they give sincere effort, Is there any such guarantee? That's why it looks like incident, but it is accident only. One who got the benefit, that's why it's accident only. Perception from a person from different field, it differs, right? So the content or the gathering or the information which you have collected today is something in a different form, right? From the first speaker now and the next speaker. Down to earth, he really connected with the earth, sun, moon, the entire solar system, whatnot. He took us all the way to all the topics. Everything was touched frequently. And the Tirupathikke laddu kudukra madri, what is psychology? So the psychologist ke nariya explanation kudukrara. I don't know what is his
fundamental qualification, if you could share? Education background என்ன உங்களுக்கு? MS Office. Psychology. அந்த காலத்து BA வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே டச் பண்ணிருக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருக்காரு. So yeah. ஆமா. சார் அதான் திருப்பதியில் அப்படின்றாங்க சார் அவங்க. So yeah. The part of this rigidity, flexibility, the thinking pattern you was insisting. So the intention of coming here for the circle is slowly to every time when we come here, a slight change in the pattern of thinking definitely happens. We all have to agree with that. We come with a different setup, and when going back, ultimately we take something new every time. So here he has made a very great change in our thinking pattern. And one more thing I just would like to insist, he was talking about ego. And usually ego is supposed to be healthy ego. The meaning of ego is nothing but the sense of their own worth. When people feel that they are very important and valuable, ultimately the ego occurs. That triggers in them. So let us not find fault with us. Oh, am I egoistic? Not at all. Don't feel that way anytime. Let us think it like we have a healthy ego. That is, we need to accept. When this goes down, ultimately this low self-esteem triggers out. So we need to balance both this all the times. So it was very beautiful, sir. The belief and faith and judging. Judging others, he was telling, don't judge others. In your first attempt, we need to literally think of it and take time to judge. And in psychology, normally they say, don't be judgmental. Right? We cannot judge people. We need to definitely work with them, understand both the ways and then do it. So it was really awesome talk. So we think that Hypnotic Circle always gives us some new learning every day. And let us also enjoy this. Thank you so much.